மாகாண சபை தேர்தலை உடன் நடத்த வேண்டும் என தமிழ் தேசிய கட்சிகளின் தலைவர்கள் வலியுறுத்தல். எல்லை நிர்ணய பிரச்சினைக்கு தீர்வு கண்ட பின்னரே தேர்தல். அமைச்சர் சந்தனா அபேரத்ன தெரிவிப்பு. ராஜித தலைமறைவு, தொலைபேசியும் செயலிழப்பு. நீதிமன்றத்துக்கு அறிவித்தது லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு. அகமதாபாத்தில் விமானம் வீழ்வதற்கு முன்னர் இயந்திரங்களுக்கான எரிபொருள் துண்டிப்பு. முதற்கட்ட விசாரணை அறிக்கையின் விபரம். பயங்கரவாத தடை சட்டம் மூலம் வடக்கு கிழக்கில் தமிழ் மக்களுக்கு எதிரான செயற்பாடுகள் தொடர்கின்றன. சம உரிமை இயக்கத்தின் உறுப்பினர் தென்தே ஞானானந்த தேரர் கூறுகிறார். நீதியானதும் சுயாதீனமானதுமான விசாரணைக்கு ஆஸ்திரேலியா அழுத்தம் கொடுக்கும். ஆஸ்திரேலிய தொழிற்கட்சியின் உறுப்பினர் திலீபன் அமிர்தலிங்கம் செவ்வி. கிழக்கு கைதுகளின் இலக்கு என்ன? நுவரெலியாவில் கடந்த கால ஊழல்கள் அம்பலப்படுத்தப்படுமா? ராஜதந்திரம் மூலம் நம்பிக்கையை கட்டியெழுப்ப ஈரான் தயார். ஈஸ்டர் குண்டு தாக்குதல்கள், அரசாங்கம் தன்னைத்தானே விசாரணைக்கு உட்படுத்துதல். செம்மணி மனித பேரவளத்தின் சான்றாதாரம். மேலும் பல சூடான செய்திகள், கட்டுரைகளை வாசிப்பதற்கு இன்றைய நாளுக்கான வீரகேசரி நாளிதழின் மின்னிதழை பார்ப்பதுடன் மேலதிகமாக இணைக்கப்பட்ட பக்கங்களில் வெளிவந்துள்ள முக்கிய பல செய்திகளை mypaper.lk-ஐ சப்ஸ்கிரைப் செய்வதன் மூலம் படிக்க முடியும். வீரகேசரி, எங்கேயும் எப்போதும்.